வாழ்வின் மொழி காலம் முழுதும் உன்னை ரசிப்பேன். ஆசை மழையே பேசும் அழகே என்னை மறந்து உன்னை இசைப்பேன். உனக்காக இனி நானும் வாழ்வேன் பிள்ளை. உன்னை தாண்டி எதுவும் இல்லை இங்கே. ஜீவன் நீ வாழ்வும் நீ தெய்வம் தந்த வரம் நீ. ஜீவன் நீ வாழ்வும் நீ தெய்வம் தந்த வரம் நீ. வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ யாருவ
தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே எனது செல்வம் நீ எனது வறுமை நீ இழைத்த கவிதை நீ எழுத்துப் பிழையும் நீ இரவல் வெளிச்சம் நீ இரவின் கண்ணீர் நீ இரவல் வெளிச்சம் நீ இரவின் கண்ணீர் நீ எனது வானம் நீ இழந்த சிறகும் நீ எனது வானம் நீ இழந்த சிறகும் நீ நான் தூக்கி வளர்த்த துயரம் நீ ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே வானம் முடியும் இடம் நீதானே காற்றைப் போல் நீ வந்தாயே சுவாசமாய் நீ நின்றாயே மார்பில் ஊறும் உயிரே ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா
அலைக்கடலின் நடுவே அலைந்திடவா தனியே படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே புதை மணலில் விழுந்தே புதைந்திடவே இருந்தேன் குறுநகையை எறிந்தே மீட்டா என்னை உன்னோடும் மண்ணோடும் மாடும் பெரும் ஊஞ்சல் மனதோரம் கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏதோ பயம் கூடும் மயில் ஒன்றை பார்க்கிறேன் மழையாகி ஆடினேன் இந்த உற்சாகம் போதும் சாக தோன்றும் இதே வினாடி கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா நீ தூங்கும் போது முன்னெற்றி மீது முத்தங்கள் வைக்கணும் போர்வைகள் போர்த்தி போகாமல் தாழ்த்தி நான் காவல் காக்கணும் எல்லோரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்தில் பேசணும் ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே தாயே தாயே மகளன வந்தாய் தந்தை சிந்தை நலமுற வந்தாய் நீயே லோகம் என்று ஆனாய் பெண்ணே என்னை வாழும் தெய்வம் நீதான் கண்ணே பெற்றது நானா இல்லை உன் மகனே நானம்மா தாயே தாயே மகளன வந்தாய் தந்தை சிந்தை நலமுற வந்தாய் திருச்செல்வியே என் தேசம் நீயடி திசை காட்டிடும் சுட்டும் தரலும் நீயடி வைதாலும் இசை நீயடி அடித்தாலும் மலரின் கொடி மகள் யாரும் இல்லாமல் வாழும் தந்தைக்கு உறவுகள் எல்லாம் மௌனமே தாயே தாயே மகளன வந்தாய் தந்தை சிந்தை நலமுற வந்தாய் பொருள் இல்லையே சிறு பொண்ணும் இல்லையே பணம் காசிலே இந்த பாசம் இல்லையே அன்பான மகள் வந்தார் அம்பானி நானாகிறேன் இந்த இன்ப மகாராஜ பெற்ற புது ரோஜ எலிசபெத் ராணியின் பேத்தியே தாயே தாயே மகளன வந்தாய் தந்தை சிந்தை நலமுற வந்தாய் நீயே லோகம் என்று ஆனாய் பெண்ணே என்னை ஆளும் தெய்வம் நீதான் கண்ணே பெற்றது நானா இல்லை உன் மகனே நானம்மா தாயே தாயே மகளன வந்தாய் தந்தை சிந்தை நலமுற வந்தாய்
child who is named as Shivanya. Shivanya kutti enga chella kutti நீ வந்ததா வாழ்வில் வெற்றி ராஜத்தின் வெற்றி சிவராமத்தின் வெற்றி பூலோகத்தாலே உன்னை சுற்றி ரோகி நட்சத்திரமோ பேசு பொச்சித்திரமோ வந்தாயே நெஞ்சில் நிறைந்தாயே எங்கள் வாழ்வில் தந்தாயே தந்துராடித்தாயே என்று சொல்லி அந்த சூன்யா குட்டியானவள் தேரிலே பவனி வந்து உங்கள் எல்லோருடைய ஆசிரியை பெறுவதற்கு தயாராக உள்ளார்கள். இங்கே தேரிலே எங்களுடைய பேத்தி சூர்யா குட்டி, she is ready to come on the chariot. Yes. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனது அன்பு பார்த்த பின்பு கதை விட அவன்தானே இந்த பூமியின் தாரகை. கமான் தேவதை. எஸ், இந்த குரலை கேட்பதற்கு எவ்வளவு அழகான தேவதையே, அழகு வண்ண தாரகை தங்க தேவியை பகவான் வாருங்கள். எஸ் எஸ் சைல்ட், எஸ் சைல்ட். Yes, you have reached. You have reached. You have given us the height of happiness. சந்தோஷம் பொங்குகின்றது எங்கள் எல்லோருடைய மனங்களில். Yes, குடும்பத்து விளக்கே குலமகளே வருக, கோவில்பட்டியின் செண்பகவல்லி தாயின் அருள்மகளே வருக. குங்குமச்சிமிழே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக, கோவில்பட்டியின் செண்பகவல்லி தாயின் அருள்மகளே வருக. மங்கள நாளில் பிறந்த நன்னாளிலை கொண்டாடுவே வருக. நாடும் வீடும் வளம் பெற அழகு தன்றடியே வருக. இந்த நாடும் வீடும் வளம் பெற அழகு தன்றடியே வருக. ஒளிமயமான எதிர்காலம் எங்கள் உள்ளத்தில் தெரிகின்றது. ஒளிமயமான எதிர்காலம் எங்கள் உள்ளத்தில் தெரிகின்றது. Thank you, Shivanya. Shivanya, you have just made this moment a happiest moment, a stunning moment, scintillating moment, and a joyous moment. Yes, Jai. Today I am going to sing a mantra and tell its meaning too. Om Trayambakam Yajamahe Sugandhim Pushtivardhanam Urvarukamiv Bandhanam Mrityormukshiyamamritam. என்று சொல்லி என்னுடைய தங்கச்சி சிவன்யாக்கு நல்ல லைஃப் இருக்கணும், சூப்பரா இருக்கணும். இப்போ நான் வந்துட்டு ஒரு அழகான பாட்டு பாட போறேன். அது பேரு சன்ஷைன். You are my sunshine, my only sunshine. You make me happy when skies are gray. You never
Please give a round of applause once again for the stunning performance by Aladeshwari Vadivu. Now, பிள்ளையே இவ்வளவு அடி பாயும் பொழுது அவளை பெற்ற தாய் எத்தனை அடி பாய போகிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். Over to Aishwarya Rajagopal, please. The eyes of Ashivanya goes up and down, left and right. Her radiating eyes are amazing all through the place. The hands of Ashivanya go clap and snap, clap and snap, clap and snap. Her cute little hands go clap, snap, clap all through the place. The legs of Ashivanya go jump up high, flying in the sky. Fly high, fly high. Michael Jackson legs go all around the place of Kovilpatti. The smile of Ashivanya go open wide, laughing loud, laughing loud. Her naughty little captivating smile just heal all through the world, all through the world, all through the world. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் கொண்டாட்டங்கள் ஓடி வரும். மார்ச்சாரு ரோஹிணி ஸ்டாரு வந்தா பாரு சூப்பர் ஸ்டாரு சிவன்யா குட்டி என்ற பேரு அழகு தம்பு ராட்டி ஜோடு ராராரே. அமெரிக்கா ஈரானோ போரிலே அமைதியை நிலைநாட்ட யாருமில்லே. துன்பங்கள் வந்து போகும் உலகிலே இன்பத்தை தேடி என்று வாழ்க்கையிலே இன்று இந்த நொடி உன் கையினிலே. தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு. Come on everybody. ஆடட்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டு. Come on yo 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 yo. தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு. ஆடட்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டு. கடவுள் படைச்ச உலகம் இது, மனித சுகத்தை அனுபவிப்போம். மார்ச்சாரு ரோஹிணி ஸ்டாரு வந்தா பாரு சூப்பர் ஸ்டாரு சிவன்யா குட்டி என்ற பேரு அழகு தம்பு ராட்டின் ஜோரு ராராரே. ஹாப்பி பர்த்டே பாடிடுவோம், ஹாப்பியாக ஆடிடுவோம். Happy birthday பாடிடுவோம், ஹாப்பியாக ஆடிடுவோம், ஹாப்பி பர்த்டே பாடிடுவோம், ஹாப்பியாக ஆடிடுவோம், ஹாப்பி பர்த்டே பாடிடுவோம், ஹாப்பியாக ஆடிடுவோம். சிவன்யா குட்டி செல்ல குட்டி வெள்ள கட்டி எங்க கண்ணு குட்டி. Happy birthday Shivanya, you are born to be in the mountain safe, blessed. Thank you, Chai. சிவன்யா குட்டியோடு சேர்த்து எங்களுக்கு 2 பேத்திகள், 2 மகாலட்சுமிகள். இந்த மகாலட்சுமிகள் பிறந்த நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வெளிச்சம் வெளிச்சம் வெளிச்சம். எந்தெந்த வீடுகளில் எல்லாம் பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறதோ அந்த வீடுகள் கண்டிப்பாக சந்தோஷமாக ஆனந்தமாக ஆயுள் நீண்டு அமோகமாக இருக்கும் என்று சொல்வதில் ஐயமே இல்லை. அதுக்காக ஆண் குழந்தைகள் எப்பொழுதும் சீக்கிரம். Right. Now it is over to திருமதி அழகலட்சுமி அரசு. என்னாலும் எம்மை விட்டு போகாத வசந்தம், தோளோடு 2 சிங்கம் உறங்கும், உன்னோடு ஒன்று சேர்ந்து விளையாடும்.
Thank you, children. Thank you, children. It's really a wonderful evening for all of us. குழல் இனிது யாழ் இனிது என்று சொல்பவர்கள் மழலை சொல் கேளாதவர்கள் என்று சொல்வார்கள். மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் என்று சொல்வார் வள்ளுவர். தந்தை மகன் காட்டும் நன்றி அவியத்து முன்னிலைப்பு செயல் என்று சொல்வார் அதே வள்ளுவர். அதே போல எந்த செல்வங்கள் இருந்தாலும், எவ்வளவு பொருட்செல்வம் இருந்தாலும், எவ்வளவு அருட்செல்வம் இருந்தாலும், ஒரு மழலை செல்வம் மட்டும் இருந்தென்றால் போதும், இந்த மண்ணில் ஜெயித்தவர்கள் நாம் மட்டும்தான் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. இதற்கு ஈடாக இப்பொழுது இவர்களெல்லாம் சொல்லியாச்சு, பேசியாச்சு. இப்போ இந்த குழந்தையினுடைய தகப்பனாருடைய அப்பா என்னுடைய சம்பந்தம் பாக்கியம், அவருக்கு இணையில்லை பாக்கியம். திரு பாக்கியம் அவர்களை அன்புடன் அழைக்கக்கூடிய அதே சமயத்தில் பாக்கியத்தை பாக்கியம் பெற்ற தாயார் அவர்களை ஓரிரு வார்த்தைகளால் ஆசீர்வாதம் செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நல்ல வாழ்க்கை ஐசோட இருக்கணும், எல்லாம் ஆரோக்கியத்தோட எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். நகைகளை பூட்டி, நகை என்பது சொல்வது பொன் நகை அல்ல, புன்னகை, புன்னகையால் பூட்டி வாழ்க்கைய அந்த அம்மையாருக்கு வாழும் தெய்வத்திற்கு என்னுடைய வணக்கங்கள். தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். நவ அந்த அம்மையார் பெற்ற மகன் பாக்கியம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். சிவனடியார், சிவனியாருக்கு நிகர் எவனியா என்று சொல்லக்கூடிய அந்த சிவனடியார் அவர்களை வாழ்த்து மலையால் சொல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். பேத்திக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் சிவன் அருளால் எல்லாரும் நல்லது. என்னுடைய சம்பந்தார் முத்தாய் பேசுவார், ரத்தினமாய் ஜொலிப்பார், முத்து ரத்தினமாய் எப்பொழுதும் இருப்பார். முத்து ரத்தினம் என்று சம்பந்தவர்களை வெளிக்கெடுக்கின்றேன். ப்ளீஸ், whatever it is. Yes, please. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. தெய்வத்துக்கு ஒரு திருவாசம் கொடுத்தது குழந்தைங்களுக்கு ஒரு வாசம் எழுதுக்கு எனக்கு என்னன்னு தெரியல. அதனால நிறைய மனசுல இருக்கு, அந்த இது வரல. இருந்தாலும் என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் உட்காக. எல்லாரும் ஒண்ணு பெற்றிருக்காங்க, கண்டிப்பா ரெண்டாவது நீ ஒரு ஏதாவது பிரச்சனைன்னா அக்கௌண்ட்டுக்கு போற, அவன் பொண்ணு அவன் தங்கச்சி இருக்க தம்பிக்கு போறதுக்கு ஒரு இது வேணும், ஆப்ஷன் இருக்கட்டும். இருந்தாலும் அதனால எல்லாருமே ஒரு குழந்தைய நிக்காங்க, ரெண்டாவது கேப் போட்டு போறாங்க. இல்லாட்டா எல்லாரும் சாப்பிடுறோம், எல்லாரும் ட்வீட்ஸ் வளர்ந்துருவோம். எனக்கு வாழ்த்துக்கள், மென்மேல் வளர்ந்த வாழ்த்துக்கள். பாட்டு எல்லாத்துக்கும் பிடிச்ச பாட்டு தான் இது. நாம பாடுறோம். பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே, புதையில் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, ஆலய மணியின் இன்னிசை நீயே, தாய்மை எனக்கு தந்தவள் நீயே, தங்கு கோபுரம் போல வந்தாயே. புதிய உலகம், புதிய பாசம், புதிய தீபம் கொண்டு வந்தாயே. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே, உதயம் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. பறந்து செல்லும் பறவையை கேட்டு பாடிச்சே. அது பூமியிலே
என்ன ஈர்ப்பும் ஓருயிரை என்று தன்னுடைய இல்லத்தரசியை நோக்கி உள்ளபடி பாடிய என்னுடைய அத்தாருக்கு one more round of applause by everyone. Thank you so much. An excellent emotional ups and wishes to this child. நீங்கள் ஒவ்வொருவராக வந்து உங்களுடைய வார்த்தைகளால் உள்ள உருகி சொல்லக்கூடிய வார்த்தைகளால் சொல்வதற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இறுதியாகத்தான் கேக் கட்டிங் சர்வலிக்கு முன்னதாக நம்முடைய அந்த குழந்தையுடைய தகப்பனாரும் தாயாரும் ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறார்கள். Over to all the elders, whomsoever want to give you a hearty wishes, you are most welcome. சிவனி அவருடைய சித்தப்பா அதற்கு முன்னதாக ஒரு நல்ல உள்ளம் கொண்ட என்னுடைய நண்பர் அன்பர், please come right up to the stage and give your wishes. அனைவருக்கும் மாலை வணக்கம். சிவன்யா குட்டிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சிவன்யா குட்டி 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. வணக்கம் வணக்கம், வாழ்க வளமுடன். எப்பொழுதும் அவர் கேட்பா ப்ளீஸ். எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் பிரதர் சிவாக்கு வந்து நான் நிறைய விஷயம் தேங்க்யூ சொல்லியிருக்கேன். லைஃப்பில் வந்து நிறைய எனக்காக பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இப்போ சிவன்யாவை எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி இப்போ 1 இயர் கம்ப்ளீட் ஆகிட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சிவன்யாவை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ஒன்ஸ் அகெயின் சிவாக்கு ஆல்சோ அன்னைக்கும் வந்து ரொம்ப நன்றி. இந்த சிவன்யா ஹாப்பி பர்த்டே. அவ்வளோதான், வேற கஷ்டப்பட்டு காஸ்டியூம் அவ்வளோதான். தேங்க்யூ. குறும்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கின்றேன் மாமா, எப்பொழுது வெள்ளித்திரையில் காண்பியிருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, நீங்கள் இப்பொழுது நடிப்பது கவினுக்கு நண்பனாக நடிக்கின்றீர்கள். வெகு விரைவில் உங்களுக்கு நண்பனாக கவின் வருவார் என்று சொன்னேன். அதில் ஆச்சரியங்களை ப்ளீஸ் friends, give a round of applause for him to have a rising promotion. So, right. வானில் வரும் வெண்ணிலா, வாழ்வின் நிறை கண்ணிலா, கொஞ்சம் மொழி ராஜன் மகள் சிவராமர் புகழ், வானில் கொஞ்சம் மொழி பேசிடும் கோதை சிவன்யா. இந்த சிவன்யா குட்டி சிறு ஆடை உடுத்தி சிங்காரமாய் நடந்து பவனி வந்து மத்தாப்புமாய் செல்கின்றார்களே, அதற்காக சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சிவன்யா குட்டி மயிலாக வந்தாளா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சிவன்யா குட்டி மயிலாக வந்தாளா. முத்தாக சிரிச்சு ரோகிணி கொடி தட்டாளா, முத்தாக சிரிச்சு ரோகிணி கொடி தட்டாளா. எத்தாக நடந்து நெஞ்சமெல்லாம் தொட்டாளா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சிவன்யா குட்டி மயிலாக வந்தாளா, உயிலாக வந்தாளா என்று பாடி கடைசியாக இவள் சிங்கார பெண் அல்லவா. சிங்கார கண்ணே உன் தேரூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீபாயடி. மங்காத பொன்னே என்றும் மங்காத பொன்னே, உன் வாய் மொத்தம் தந்தாலே மாறாத இன்பங்கள் சேர்ப்பாயடி. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி என்று வாழ்த்தி, நண்பர்களே அன்பர்களே, குழந்தை வந்து எந்த செல்வத்துக்கும் இணையில்லாத செல்வம் குழந்தை செல்வம். குழந்தைகளை கொண்டாடுவோம். கொண்டாடக்கூடிய சமயத்தில் கோபத்தின் உச்சத்தில் பிள்ளைகளை திட்டுவதற்கு நாம் முற்படுவோம். திட்டாதீர்கள். அந்த பிள்ளைகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் நீங்கள் பேசக்கூடிய குடும்பத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் தான். நமக்குள் நம்முடைய குடும்பத்துக்குள் கருத்து வேறுபாடு இருக்கலாம். அப்படி ஏதாவது பிழக்கம் இருந்தால் தனியாக உட்கார்ந்து பேசி பண்ண வேண்டும். ஒவ்வொரு
பேரண்ட்டும் கண்டிப்பா குழந்தையோடு உட்கார்ந்து பேசணும். நிறைய பேரண்ட்ஸ் பாக்குறேன், நிறைய பணக்கார பேரண்ட்ஸ் பாக்குறேன். அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? குழந்தைக்கு ஒரு லேப்டாப், குழந்தைக்கு ஒரு செல்போனு, தனியா ஒரு ரூம் எல்லாம் கொடுத்து தனித்தனி ரூம்ல இருக்கிறாங்க. இவர் வந்து சாப்பாடுக்கு பையனுக்கு போன் போட்டு கூப்பிடுறாரு, தம்பி நீ எங்க இருக்கிற? நான் இந்த ரூம்ல இருக்கிறப்பா. ஒய்ஃப் எங்க இருக்கிறாங்க? அவன் அடுத்த ரூம்ல இருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே கம்பார்ட்மெண்டா பிரிச்சு இருக்கிறாங்க ஒரே வீட்டுக்குள்ள. அது கூடாது. சாப்பிடக்கூடிய சமயத்தில் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உணவை பார்த்து சாப்பிட வேண்டும். நண்பர்களே, திரும்பவும் சொல்கிறேன், உணவு சாப்பிடும் பொழுது செல்போன் பார்க்கவே கூடாது, செல்போனில் பதில் சொல்லவே கூடாது, செல்போனை கேட்கவே கூடாது. உணவை சாப்பிடும் பொழுது பார்த்து சாப்பிடும் பொழுது அதனுடைய ருச்சியே தனி. அந்த குழந்தையோடு இருந்து சாப்பிடும் பொழுது இருந்து அளவலாவி பேசி பண்ணும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு எமோஷனல் பாண்ட் உருவாகின்றது. அது இல்லாமல் தான் அந்த பிள்ளைங்க ஒன்லி மெட்டீரியல் நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றார்கள். அது கூடாது. பிள்ளைங்க வந்து செல்போனுக்கு அடிக்ஷன் ஆகக்கூடாது. குழந்தைய செல்போன் யூஸ் பண்றாங்களா? டோன்ட் வரி. என்ன பண்ணணும்? தம்பி கூட செல்போன் யூஸ் பண்ணுமா? எங்க வேணாலும் யூஸ் பண்ணு, அதை சொல்லுங்க. ஒரு குழந்தை ஒரு செல்போனை கொண்டு தனியா ரூமுக்கு போயிட்டானா அங்கதான் தப்பு நடக்குது. அந்த தப்பு நடப்பதற்கு நம்ம காரணமாயிடும். கூடாது. எந்த செல்போன் வந்தாலும், எந்த கால்ஸ் வந்தாலும், எந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ல போனாலும் நம் முன்னால் பார்க்க வேண்டும். அது கெடுதலா இருந்தாலும் சரி தம்பி, அதை நீ பார்க்க வேண்டாம் தம்பி, அது வேண்டாம். அந்த குழந்தை நல்ல விதமாக ஒரு இது சர்ச் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் ஆயிரக்கணக்கில் தேவையில்லாத செய்திகள் வந்து கொட்டி குவியும். அந்த பிள்ளைகளை சொல்லி you should do this that அப்படிங்கற do's and don'ts சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையோட வளர்ப்பானது சூப்பரா இருக்கும். அந்த குழந்தை பிரகாசமாக மின்னும். Good evening everyone. Close to the same time like last year. நான் லேபர் வார்டில் இருந்தேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த லேபர் வார்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து வாலண்டியராக நான் வந்து லேபர் வார்டுக்குள்ளே போனேன். ஸோ அந்த லேபர் வார்டே வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உள்ளே இருக்கும்போது உங்களுக்கே ரொம்ப வந்து வித்தியாசமாக தெரியும். அந்த லேபர் வார்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்லணும், எல்லா லேடிஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும், பட் ஜென்ஸுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் அந்த காலத்தில் யாரும் உள்ளே போக மாட்டாங்க. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. நான் உள்ளே போயிருந்தேன். அப்போ ஈவினிங்கில் ஐ திங்க் க்ளோஸ் டு 12 hours வந்து எங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இவங்க வந்தாங்க. அப்போ அவங்க ஹெட் தெரிஞ்சிச்சு. இவங்க ஹெட் தெரிஞ்சும் போதே நான் பார்க்கும்போதே அவங்க சொல்லிட்டாங்க ஹெட் தெரிஞ்சிருச்சு. அவங்க வந்து எடுத்த உடனே அப்படியே தான் பிளட்டு ஃப்ளஷோட அப்படியே நான் பார்த்தேன். நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். பார்த்தோடனே எனக்கு ரொம்ப அவங்க கேர்ள் பேபி பொண்ணு பிறந்துட்டாங்க, அவங்களுக்கு பொண்ணு பிறந்தாங்க. நான் அப்படியே துள்ளி குதிச்சுட்டு எங்கள் அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளேயே நேராடுக்குள்ளேயே அழுதுட்டு சுற்றிட்டே அப்படி ஓடி வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து இவங்க எனக்கு கொடுக்கும்போது நான் அப்படி தூக்கி பார்க்கும்போது தான் அப்படி தெரிஞ்சது. நம்ம வந்து வெளியில நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்போம், நிறைய பெயின் வந்து அனுபவிச்சிருப்போம். லைக் ஒர்க் ஸ்பேஸ்ல எங்க ஆயிரம் விஷயம் நிறைய இது பண்ணுவோம். வீட்டில் வந்து நம்ம நிறைய சொல்லியிருப்போம், இது தப்பு அது தப்பு, நீங்க அப்படி நீங்க இப்படி நிறைய சொல்லியிருப்போம். பட் அதெல்லாம் விட அந்த பெயின் வந்து உலகத்திலே அதிகமா பெயின் அவங்க தான் அனுபவிச்சிருக்காங்க. லைக் ஒரு ஜென்மத்துல இருந்து இன்னொரு ஜென்மத்துக்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த நேரத்துல எனக்கு வந்து புரியுது. ஸோ அது நிறைய பேருக்கு இப்போ நமக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய பேருக்கு அதை நமக்கு ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டாவே இருந்திருக்கு. நம்ம பார்க்காமலே, அதை பார்த்து படிக்காமலே, அதை பத்தி உணராமலே நம்ம இருந்ததுனால அதை பத்தி உணரவே இல்லாம நம்ம நிறைய வந்து வீட்டில் நம்ம சகலமா நிறைய விஷயம் நம்ம பேசி இருந்திருக்கோம். பட் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதுல இருந்து நான் என்னுடைய பார்வை வித்தியாசமா ஆச்சு அந்த இதுல இருந்து. ஸோ இப்போ நான் வந்து சிவனியா பார்க்கும்போது நான் டெய்லி பேசும்போது எங்க அம்மா தான் சொல்லி பேசிட்டு இருப்பேன். ஸோ அவங்க பார்க்கும்போது எனக்கு எங்க அம்மா நான் எப்படி பிக் பண்ணிருக்கணும் இல்லையோ, எனக்கு இன்னொரு அம்மாவா வேற ஒரு ஆங்கிள் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு வந்து டெய்லி நான் எல்லாம் எமோஷனல். நான் வந்து அவங்க கூட பேசும்போது சிரிக்கும் போது எனக்கு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணுவேன். ஸோ இனிமேல் யாராவது கல்யாணம் ஆகுனா, இனிமேல் யாராவது ஒருத்தவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி உங்க நெக்ஸ்ட் கற்றுட்டு கண்டிப்பா நீங்களும் அந்த லேபர் வார்டுக்குள்ள போகணும். லைக் யூ ஹேவ் டு சி அதை பார்த்தா தான் ஒரு
அஸ் அ ஃபீமேலாக அவங்க என்ன அண்டர்கோ பண்ணுறாங்க, அஸ் அ மேலாக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியும். ஸோ தட் எல்லாரோட லைஃப் ஸ்டைலும் மாறும். ஸோ இந்த பர்த்டே வந்து இவங்களுக்கு மட்டும் பர்த்டே இல்லை, என்னோட ஒய்ஃபுக்குமே பர்த்டே தான். அது க்ளோஸ் 757 நினைக்கிறேன் அப்போ இருக்கும்போது. அது வந்து அவங்களுக்கும் அதே பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது இவங்களுக்கும் செலிப்ரேட் பண்ணணும். அது சொல்ல நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வேற சொல்றது எனக்கு வார்த்தை இல்லை. இவை தாண்டி தாண்டி பெற்றேன் உன்னை, உடலும் மாறு கிளியோ மாறு, பல நூறாண்டு நீ ஆழ்வாய் மண்ணே. இந்த லிரிக்ஸ் கேட்ட மாதிரி இந்த கடல் 5 மலை 500 இதெல்லாம் தாண்டி அது அப்படியே அந்த லேபர் ரூம்ல இருக்கும் போது அது எல்லாமே அதை அண்டர்கோ பண்ணது எல்லா ஃபீமேலுக்கும் தெரியும். இது இவங்க சொன்ன மாதிரி ஒரு உயிரை கொடுத்து உயிர் வர மாதிரி தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு பர்த்டே தான், சிவகுட்டிக்கு ஒரு பர்த்டே தான். பாப்பா வெளியில வந்தோடனே துள்ளி குதிச்சது இவங்க தான். நான் என்ன ஜெண்டர்லாம் கேட்கல, பொன் குழந்தைன்னு சொன்னோடனே இவங்க துள்ளி குதிச்சு அம்மா வந்துட்டாங்க அம்மா வந்துட்டாங்க, ஒரே ஹாப்பி தான். ஸோ அவங்க நினைச்ச மாதிரி அழகு தம்பிராட்டி அவங்களே வந்திருக்காங்க. எப்பவுமே நம்ம அம்மா தான் கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்க நம்ம அம்மா எப்பவும் உங்க கூட தான் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் வந்து கிரேஸ் பண்ணதுக்கு. வி ஆர் ஸோ ஹாப்பி. ஸோ எல்லாரும் உங்களோட பிளெஸிங்ஸு எங்களோட குட்டி தேவதைக்கு கொடுத்து நீங்கள் கிரேஸ் பண்ணணும். உங்களோட பிளெஸிங்ஸ் தான் எல்லாரையும் வாழ வைக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட டெலிஷியஸ் ஃபுட்டும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கேக் கட்டிங்க்கு அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சு இவளை வாழ்த்திட்டு போங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. Excellently, they have made an emotional appeal to everyone. மாப்பிள்ளை சிவராம் இவ்வளவு அழகா சூப்பரா பேசுவாங்க என்பதை பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சு போச்சு. Please friends, one more round of applause to Mr. Shivaram. And emotionally she sang a song. கண்கள் நீயே, காற்றும் நீயே, ஊரும் நீயே, உசுரும் நீயே என்று பாடிய என் மகன் ராஜகுட்டிக்கு please give your round of applause. Thank you so much. Before we go for a climax, the culmination, அவர்களுக்கு இன்னொருக்கு இடையில் வருவார்கள், வந்து சர்ப்ரைஸ் தருவார்கள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. I request மதனி also, எங்கள் நெஞ்சில் பதிந்த நீங்களும் அவசியம் பேச வேண்டும். என்னுடைய செல்லக்குட்டி மகன் முருகன், கமான் முருகனுடைய அருள் பெற்ற மான் மருகன், கமான் சார். Good evening everyone. Happy birthday Shivanya. I always wish your life to be filled with love, care, laughter, joy, health and happiness. It's your day. You should always enjoy. And once again, many more happy returns of the day. God bless you, ma. Thank you. Good evening, one and all. Happy birthday to Shivanya. நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் நீடும் தூரம் நீ சேர்ந்து வாழ வேண்டும். Thank you. செண்பகவல்லி அவருடைய பெயரை பெற்றுள்ள செண்பகவல்லி அக்காவை மேடைக்கு அழைக்கின்றேன். முருகன், மான் மருகன், come on sir, please. First of all, பாப்பாக்கு ஹாப்பி பர்த்டே. ஒரு சின்ன தேவாரம், திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்ல கதிக்கு யாருமோர் கழுமல பலனக, பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்க, பத்திரிக்கையில் நம்ம மேலே போட்டிருப்போம், அதை படிப்போம் படிச்சாங்க. அல்லவா பொன்னப்பலத்தமா என்று
பாடிய அந்த சிவனுக்கு நிகராக நீ பாடியதற்கு வாழ்த்துக்கள். நாம் சர்வ வல்லமையும் புரிந்த சர்வ வல்லமையும் மனம் பெற்ற ரோஜா எங்கள் அக்கா சரோஜா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ப்ளீஸ். எங்களுடைய தங்கத்தினுடைய பேருக்கு நல்ல வாழ்த்துக்கள். அவருடைய முன்னேற்றமாக எல்லாமே நல்லா இருக்கும். மிக்க நன்றி. சிவன்யா குட்டி பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இதுபோல் என்றும் நீங்கள் இனிமையோடும் சந்தோஷமாக இருக்க மனமார்ந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு இன்று பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் வாழ உலகில் உள்ள அனைத்து சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசீர்வாதம். பரந்தால் புயல். Come on, Srinivasan, please come over and give your wishes to your affectionate granddaughter Shivanya. எல்லாருக்கும் வணக்கம். சிவன்யா குட்டிக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். ராஜம் வந்து என்னோட அக்கா பொண்ணு. அவள் என் மடியில தான் மொட்டை பிடிச்சி, இப்போ அவ மகளையும் என் மடியில தான் மொட்டை மாதிரி எனக்கு கொடுத்து வச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிவன்யா, ஹலோ. என் மடியில தான் உட்காந்து மொட்டை போடும்போது ரெண்டாவது தலைமுறை. ஓகே, இந்த என்னோட வாழ்த்துக்கள் அவளுக்கு சொல்லுங்க. Is the much awaited event called cake cutting ceremony. Children, please be ready for the cake cutting. கொண்டாடுவோம். Butterfly background you super create பண்ணி butterfly dressing போட வச்சு a live butterfly is set to flutter its wings. Is ready to do the cutting of cake for the cake cutting ceremony. இந்த முப்பது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். Now I request all of you to come over, wish her and go and have your sumptuous dinner which is waiting for you. உண்டுகடியுங்கள், கண்டுகடியுங்கள், மகிழ்ச்சியில் திளையுங்கள் என்று சொல்லி ஒவ்வொருவராக வந்து இந்த குழந்தையை வாழ்த்திவிட்டு அமுதை அருந்துமாறு, பஞ்சுவை அமுதை அருந்துமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Thank you so much. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு
வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துகள், பிறந்த நாள் வாழ்த்துகள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். எசகாத்தா நெஞ்சில நெஞ்சில நீ சுதியேத்த நிறமாச அம்புலி அம்புலியா தினம் பூத்த முத்து நவரத்தினமா தூரல் கொட்டுதம்மா. ஆசை கத்திரி போல விட்டது தேகம் கூச, ஆத்தி வெக்கப்படாம எப்படி நானும் பேச. ஓ கண்ணுல பூந்து பூந்து நான் என்னையும் தேட, யார் எங்கிட்டு போன போதும் நிக்கிற கூட. ஓ கண்ணுல பூந்து பூந்து நான் என்னையும் தேட, யார் எங்கிட்டு போன போதும் நிக்கிற கூட. அன்புல ஊஞ்சலாடி நெஞ்சில தூங்க வேணும், கண்டத பேசுனாலும் மந்திரம் போல தோணும். ஆவி முத நானும் பார்த்தா பசி தீரும், பூமலை கூட ஊசி மழை தூக்கும். வேகும் வெக்கையிலும் சோகம் தக்கையிலும் அன்புதான் எப்பவும் வைக்குதே ஒத்தடம். கண்ணுல பூந்து பூந்து நான் என்னையும் தேட, யார் எங்கிட்டு போன போதுவா நிக்கிறேன் கூட. சந்திரனோட சாயல் பொம்முகந்தானே தாயி, ஒன்னைய தாண்டி வேற சொல்லிடுமோ என் வாயி. கூட்டி கழிக்காத காதல் வரமானோ, கோட்ட முனியானி கூட இருப்போனும். பாசம் பொங்கி வரும் கோயில் தங்கரதம், இன்பமே கொட்டுதே கண்ணையே கட்டுதே. எசகாத்தா நெஞ்சில நெஞ்சில நீ சுதியேத்த நிறமாச அம்புலி அம்புலியா தினம் பூத்த முத்து நவரத்தினமா தூரல் கொட்டுதையா. ஆசை கத்திரி போல வெட்டுது தேகம் கூச, ஆத்தி வெக்கப்படாம எப்படி நானும் பேச. ஓ கண்ணுல பூந்து பூந்து நான் என்னையும் தேட, யார் எங்கிட்டு போன போதும் நிக்கிற கூட. ஓ கண்ணுல பூந்து பூந்து நான் என்னையும் தேட, யார் எங்கிட்டு போன போதும் நிக்கிற கூட. தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நானே. தங்கப்பூவே உன் கண்ணால
ஒரு தேவதை வந்தது என் வழிதானே வண்ணமானே உன் பின்னாலத்தான் வந்தேன் நானே வண்ணமானே என் தாய்மடியாகுது உணழல் தானே உயிரே நீ தானே நான் வாழும் தனி உலகு பழகி உயிரோட உயிரான பிரியாது இனிமே போகும் தூரம் இதமா நீயும் நானும் பரந்தயவனமா நீ கிடைச்ச மறுநொடிய நிஜமே நீ தானே நான் தேடும் சிறுமழையே நிறமே நீ தானே நான் பார்த்த மறையாது எனக்கும் காலம் மாறும் மெதுவா காயம் ஆறும் கலந்த உன் கண்ணுல நான் விழுந்த மறுநொடியே தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நின்னே நானே தங்கப்பூவே ஒரு தேவதை வந்தது என் வழிதானே நீயும் பக்கம் வந்தாலே சின்ன பிள்ளைய நானேனே பிடிச்சதெல்லாம் வரும் கனவானியே யாரும் இல்லாமன் மேலே தனி உயிரென நின்னேனே சுடுமணல் பூமியில் நிழலானி நிறுத்தி கல்வி வாழ்க்கையில் தன்னாலே ஒருத்தி வந்தாலே மாறிடும் எல்லாமே வந்துட்டாளே வந்துட்டாளே உயிரில் இடி இடிச்சாளே உயிரே நீ தானே நான் வாழும் தனி உலகு பழகி உயிரோட உயிரான பிரியாது இனிமே போகும் தூரம் இதமா நீயும் நானும் பரந்தயவனமா நீ கிடைச்ச மறுநொடிய நிஜமே நீ தானே நான் தேடும் சிறுமழையே நிறமே நீ தானே நான் பார்த்த மறையாது எனக்கும் காலம் மாறும் மெதுவா காயம் ஆறும் கலந்த உன் கண்ணுல நான் விழுந்த மறுநொடியே தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நின்னே நானே தங்கப்பூவே ஒரு தேவதை வந்தது என் வழிதானே வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவே வா 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 என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவே வா வான்மிதக்கும் கண்களுக்கு மயிலிறகால் மயிடவா மார்புதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலுசு நானிடவா வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவே வா
சங்கீதம் கேட்டதில்லை. பொன்மகளின் புன்னகை போல் யுகப்பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. வா வா என் தேவதையே உன் வாய் பேசும். ஆராமுதே அடியாராமுதே ஆசை உலகேந்தி வருதே. ஆராமுதே அடியாராமுதே மூங்கில் இசை மூச்சை தொடுதே. செல்லமே ஒளி வீசும் உன்னை பார்த்தாலே வெண்ணிலா வெயில் சேர விளையாடாதோ. கொஞ்சியே கதை பேசும் குரல் கேட்டாலே எண்ணிலா சுகம் என்னை எழுப்பாதோ. லாலி 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 லாலி. ஆராமுதே அடியாராமுதே ஆசை உனையேந்து வருதே. ஆராமுதே அடியாராமுதே மூங்கில் இசை மூச்சை தொடுதே. அம்மையாலே வந்த வாழ்வில் பிள்ளை உன்னை தாண்டியோர் இன்பம் கிடையாதே. செல்வம்